1952 தொடங்கி தொடர்ச்சியாக திமுக, அதிமுக, காங்கிரஸ் என்று மாறி மாறி 6 முறை காங்கிரஸ் இந்த இடத்தை ஆண்டுகிறது. பக்கத்தில் தேரலூர் கிராமம், காலையில் பரப்புரைக்கு போயிருந்தோம். அந்த கிராமத்தில் அடிப்படை தேவைன்னா அந்த ஒருத்தர் சொல்லுவார், எங்க சோறு தண்ணிக்கு இல்லாமல் கூட இருந்துடலாங்க, ஆனால் அடிப்படை தேவை இல்லாமல் இருக்க முடியாதுங்க. அது மாதிரி அடிப்படை தேவை இல்லை. சோறு தண்ணிங்கிறது அத்தியாவசியம். அடிப்படைங்கிறது பள்ளிக்கூடம், மருத்துவமனை, சாலை, மின்சார வசதி, இதெல்லாம் அடிப்படை. அந்த அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் தேரலூர் மட்டுமல்ல பல்வேறு கிராமங்கள் இருக்கிறது. இதே தேவக்கோட்டை ஒன்றியத்தில் கொடூர் அப்படிங்கிற கிராமம், தர்மன் ஒருத்தன், யாரு கொடூரில் தர்மன் ஒருத்தன் 200 ஏக்கர்ல அங்களுடைய குளத்து மண் அள்ளிக்கிட்டு இருக்கான். பல பேர் புகார் சொன்னாங்க, தர்மம் அள்ளிக்கிட்டே இருக்கட்டும், மே 4ஆம் தேதிக்கு பதி அண்ணன் சீமான் வர வேண்டாம், சீமான் கார் வந்து நின்னா போதும், தர்ம அந்த பக்கம் ஓடி போவான். ஆத்து மணல் கொள்ளையோ, கனிமவள கொள்ளையோ, மலை கொள்ளையோ காரைக்குடிக்குல ஒரு பிட்டை கூட எடுக்க முடியாது. இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. காரைக்குடியை அவன் எல்லாம் சொன்ன, காரைக்குடியில் ஓட்டு இல்ல, காரைக்குடியில் அவருக்கு வந்து வீடு இல்ல. அவர் காரைக்குடிக்கான தலைவன் இல்ல, தமிழ் குடிக்கான தலைவன். பண்ணையாருக்கு தான் ஊருக்கு வீடு இருக்கும், பாமரனுக்கு எங்கேயும் வீடு இருக்காது. எங்க அண்ணனுக்கு எங்கேயுமே வீடு இல்ல. ஆனா சிவகங்கை என்றால் யார்? வேலுநாச்சியார். சிவகங்கை என்றால் மருதுபாண்டியர். சிவகங்கை என்றால் வேலுநாச்சியார், மருதுபாண்டியர் எப்படி அடையாளமோ அப்படி சிவகங்கை என்றால் சீமான் என்பதும் ஒரு அடையாளம். எங்க அண்ணனை தாண்டி மண்ணின் மகன் வேற யார்?